மேடம் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. எங்கேருந்துப்பா நோட்டீஸ் வந்திருக்கு? ஃபேமிலி கோர்ட்டுன்னு போட்டு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு மேடம். யாரும் உன் ஒய்ஃப் தானே அனுப்பியிருப்பாங்க, மனைவி தானே அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு. ஆமாம் மேடம், அவள் தான் அனுப்பியிருக்கா. மேடம் அவள் பாட்டுக்கு அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தா மேடம், திடீர்னு இந்த மாதிரி நோட்டீஸ் வருது. நாங்கள் எதுவுமே பண்ணல. நான் உன்னை ஏதாவது தப்பு பண்ணேன்னு சொன்னேன். அது கிடையாது. நீ ஏன் உடனே பதறப்பா? ஒன்றுமே தேவையில்லை. நீ வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை நான் வாங்கி படித்தேன். அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அந்த கல்யாண செலவு முழுசா எங்க தலையிலேயே கட்டிட்டாங்க. நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இதுல. அப்புறம் எல்லாத்துலயும் தங்களுடைய அவங்க ரொம்ப வசதியானவங்கன்னு காட்டிக்கிற மாதிரி நடந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல எனக்கு சரியா சாப்பாடு போடல. எப்ப பார்த்தாலும் மஞ்சள் தண்ணியில் எடுத்து தெளிச்சிட்டு இருந்தாங்க என் மேல. அப்புறம் கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு போய் வேப்பிலை அடிச்சிட்டு வந்தாங்க. என்னால அங்க இருக்கவே முடியாது. என்னையும் என் புருஷனையும் வாழ விடல. என் புருஷன் அம்மா பேச்சை கேட்டுட்டு என்னை போட்டு அடிச்சாரு, உதைச்சாரு. அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல. என் நகையெல்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்க. அவங்க பீரோவில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு வேறு வழி இல்லை. என் கணவர் இந்த மாதிரி கம்பெனி வச்சுருக்கிறாரு. அதனால் எனக்கு மாதத்துக்கு எனக்கு வந்து 50 ரூபா 60 ரூபா அப்படின்னு போட்டு 60,000 ரூபாய்க்கு பக்கமாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டிருக்கேன். எப்போ இவ்வளவு கொடுமை செஞ்சுட்டு அப்புறம் நீ என்னப்பா நீ ஒன்றுமே இல்லாத மாதிரி என்ன மேடம்? அத்தனையும் போய் மேடம், இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். இப்போது நம்மக்கிட்ட வந்து சொல்கிறதுங்க ஒரு வேறு வழி இல்லை, அதனால சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னா அந்த நோட்டீஸை வாங்கி படிக்கும்போது தான் எது உண்மை பொய்ன்னு தெரியும். சரின்னு அந்த நோட்டீஸை வாங்கி படித்தேன். அப்போ தான் முழு கதையும் அதில் வருது.